ராகவேந்தரை பிடித்துக் கொள்வது நன்மை தரும். ராகவேந்தரை விட்டுறக்கூடாது, ராகவேந்தரை விடக்கூடாது. அற்புதமாக வேலை செய்யும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி எல்லாம் பார்த்துக்கணும். சளி, வெர்டிகோ, மயக்கம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் வரும். ஏற்றுக்கணும். நல்லதெல்லாம் நடக்கும், சுபகாரியம்லாம் நடக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்லேயே சுபகாரியம்லாம் நடக்கும். நல்லதெல்லாம் நடக்கிறச்ச மிதுனம் தள்ளிப்படக்கூடாது. ஜூன் மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு என்னென்ன வார்த்தை கொடுத்தீங்களோ எல்லாம் கீப்பப் பண்ணிடணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம்லாம் வார்த்தையெல்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டே கன்சல்ட் பண்ணாமா, நான் இந்த போல் சொல்லாமா, கேட்குறாங்க, நான் என்ன பண்ணிட்டோம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. எப்போத்துலேருந்து? மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலேருந்து கவனம். பழைய கடன்கள் பைசல் ஆகும். ரொம்ப அதிகமாக வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, அதை குறைச்சி கொடுப்பீங்க. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்லது நடக்கும். மன அழுத்தம் தீரும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து தேக ஆரோக்கியத்தை சரி பண்ணிப்பீங்க. இடது பக்க தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மிதுனத்துக்கு ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ப்ரெஷர், கிஷர், சுகர்லாம் இருக்கவங்க மருந்து மாத்திரைகளை டப்புன்னு விட்டுட்டு தூக்கத்தை கெடுத்துக்கின்னு நிறைய வேலையை இழுத்து போட்டு நிறைய டக்குன்னு அட்டாக் வந்துட போகுது. என்ன செல்வி, அட்டாக்கெல்லாம் ஈஸியாக சொல்கிறது. பார்த்துக்கணும். அந்த கிரகம் குரு பாதகாதிபதி ஜூன் மாதம் வரைக்கும் உங்கள் ராசியில் அப்படியே இருப்பார். அவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும். தொழிலே இல்லாதவர்கள் கூட தொழில் அமைஞ்சிரும். வீடே இல்லாதவர்கள், வாகனமே இல்லாதவர்கள், புது அமைப்பு, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் எல்லாம் கிடைக்கும். வேறு என்ன வேணும்? முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. சின்ன பசங்கள்லாம் பெரிய தொழிலை டக்குன்னு விற்றுட்டு வந்துடுவீங்க. விற்றுட்டு வந்துட்டு 15 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருவீங்க. லக்ஸரியாக போகும். சினிமா துறையில் இருப்பவர்கள் திடீர்னு பேர் புகழ் எல்லாம் ஆகிட்டு பெரிய சூப்பர் டூப்பர் ரேஞ்சுக்கு போயிடுவீங்க. ரசிகர்கள் பின்தொடர்ந்து உங்களை அலைமோதுவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். கல்யாணம்லாம் இருக்குது, தள்ளிப்படாது.